ஜி ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்ப்போம். இந்த மெசேஜ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறேன். அந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுறப்போவே நினச்சிக்கோங்க, நம்மளோட லைஃப்பில் இனிமேல் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண போகிறோம். நல்ல மேஜிக் மாதிரி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை டைப் பண்ணுங்கள். உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். இந்த முதல் வருஷம், அதாவது 2024 ஃபஸ்ட்லேயே வந்து இந்த இன்டென்ஷனை வச்சு இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் அடிக்கடி சொல்லுங்கள். இப்போ இங்கே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். ஸோ ஒவ்வொருத்தரும் டைப் பண்ணுங்கள். நமக்கு அந்த ஸ்விட்ச் வேர்டு வந்து ரொம்ப பாசிட்டிவான சேஞ்சஸை நம்மளோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் வரக்கூடிய 25வது நாள், 25ஆம் தேதி ஜான்வரி 25 தேர்ஸ்டே அன்னைக்கு ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது. பௌர்ணமி ஹீலிங் செஷன் இருக்குது. ஸோ யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அங்கேயும் அது த்ரூவாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மந்தோட ஹீலிங் செஷனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ வந்து இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு பௌர்ணமி வந்து இந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருது. ஸோ அப்போ நமக்கு கம்ப்ளீட் 7 சக்ராஸோட ஹீலிங் செஷன் தான் இந்த மாதத்தோட ஹீலிங் செஷனே. 7 சக்ராவோட ஹீலிங் செஷன்னா, இப்போ நம்மளோட லைஃப்பில் நம்மளோட உடம்புல இந்த 7 எனர்ஜி சென்டர்ஸும் பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை ஓவர் கம் பண்ணி சீக்கிரமாக வெளியே வந்து அடுத்த வேலை, நம்மளோட நெக்ஸ்ட் லைஃப்பில் க்ரோத்தை பார்க்கறதுக்கு உண்டான விஷயங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த 7 சக்ராவை நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கணுன்றது. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் சக்ராவை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹீலிங் வந்து கொடுப்போம். ஸோ இந்த டைம் வந்து 7 சக்ரா ஹீலிங். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பணவரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷனும் இருக்குது, வாட்டர் பவுல் ஹீலிங் செஷனும் இருக்குது. உங்களால் இந்த ஹீலிங் செஷன் அப்போவே அந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து உங்களால் நல்ல ஹீலிங் எனர்ஜியை ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களால் சென்ஸ் பண்ணவும் முடியும். ஸோ யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ கலந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ ஹீலிங் இந்த பர்டிகுலர் டைமில், அவங்களையும் வந்து ஜாயின் பண்ண வைக்கலாம். அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹீலிங் செஷனுக்கு வந்து ₹111 பே பண்ணுவீங்க. அந்த ₹111 வந்து பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பங்கங்கள் நம்மளோட அன்னதானங்கள் போயிட்டுருக்கும். திருவண்ணாமலையில் ஃபுல்லாக அன்னதானம் இருக்குது. நிறைய ஆர்ஃபனேஜ் ஹோம்க்கு, ஓல்டேஜ் ஹோம்க்கு, குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, புக்ஸு, டேபிள், சேர், பென்சில், நோட் புக்ஸ், அந்த மாதிரி அந்த இடத்துக்கு ஹோம்க்கு வந்து தேவையான விஷயங்கள்லாமும் நம்ம நீங்கள் கொடுக்குற அந்த ₹111 வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதோட வீடியோஸ் கூட ஒவ்வொரு மாதமுமே வந்து 2-3 வீடியோலாம் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்மளோட சேனலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணுங்கள். நல்ல எனர்ஜியில் நல்ல சேஞ்சஸை பார்ப்பீங்க. ஸோ எனர்ஜியில் சேஞ்சஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட மீனிங்கே வந்து லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் பார்ப்பீங்க இந்த ஹீலிங் செஷன் மூலிமா. ஓகே, இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களோட குல தெய்வம் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு உண்டான ஒரு மெசேஜ் கரெக்டாக வந்து வரும். நீங்கள் அப்படி நினச்சி அந்த ஒரு சின்ன ப்ரே பண்ணுங்கள். அந்த கனெக்ஷன்ஸ் வந்து டீப்பர் ஆகும். உங்களுக்கு என்ன மெசேஜ் நீங்கள் கேட்கணுமோ அதுக்கு வந்து அப்படியே அழகாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகே, இப்போது நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
ஓகே. நம்பர் 1 நினச்சவங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்களே உங்களோட நம்பிக்கையை உருவாக்குங்க. உங்களோட செல்ஃப் வொர்த்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். உங்களோட எனர்ஜி என்னென்னு உங்களுக்கே புரியாமல் இருக்கீங்க. உங்களோட வொர்த் என்னென்னு உங்களுக்கே புரியல. நீங்கள் வந்து சில நேரம் உங்களை வந்து நீங்கள் லோவாக நினச்சிக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஐ எம் ஆல்வேஸ் எனஃப். என்னோட விஷயத்த பண்ணிக்கிறதுக்கு நானே எனக்கு போதும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான தாட்டை உங்கள் மேலே வைங்க. நீங்கள் தான் வந்து உங்கள் லைஃபோட லைட் ஹவுஸே நீங்கள் தான். உங்களோட லைஃபோட வழிகாட்டுதல் வந்து நீங்களே கொடுத்துக்கலாம். யாருக்கிட்டையுமே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து லோவாக உங்களை நினச்சிக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபுல்லாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக நினச்சிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் மீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபேமிலிக்குள்ளே 4 பேர் உட்காந்து பேசுகிற இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த 4 பேர்த்த விட உங்களோட தாட்ஸு, உங்களோட பிளானிங் இதெல்லாம் வந்து ஒரு மடங்கு மேலே பெட்டராகவே இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் நினச்சிக்கிறது எப்படின்னா, அச்சச்சோ நமக்கு தெரியாதோ, நம்ம பேசுனா இந்த இடத்துல தப்பாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் தான் உங்களை லோவாக நினச்சிக்கிறீங்க. ஸோ உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக எனக்கு நானே லைட் ஹவுஸுன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்களே வந்து சூப்பராக வழிகாட்டுவீங்க. அந்த பிஸ்னஸ் மீட்டில், அந்த ஒரு ஆஃபீஸ் மீட்லலாம் வந்து நீங்கள் கொடுக்குற ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த தடங்களும் இல்லாமல் பேசுங்க. எக்ஸ்ப்ரெசிவாக இருங்க. உங்களோட மனசில் நினைக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கனாலே உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப என்னால் முடியல, நடக்காது அப்படின்னு வந்து நெகட்டிவான வார்த்தைகள் வந்து உங்களை பற்றி தப்பாக அடுத்தவங்கக்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் அப்படி பேச பேச அதுவே உண்மையாக ஆகுது. ஸோ அப்படி பேசாமல் உங்களோட பாசிட்டிவிட்டியை மட்டும் இது பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள். அங்கேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா லாப்பிஸ் லசூலி கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். லாப்பிஸ் லசூலி கிறிஸ்டல் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்க வந்து நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லை நீங்கள் தான் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த படிக்கிறதுல வந்து அந்த பிளானிங் போடுறதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாரம் வந்து சிலர் வந்து புக்ஸ் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். புது புக்ஸ் வந்து வாங்குவீங்க. வாங்கி வந்து ஷெல்ஃபில் மட்டும் அடுக்கிடுவீங்க. அதே மாதிரி ஷெல்ஃபில் அடுக்கின புது புக்கை இன்னும் நீங்கள் எடுக்காமலும் இருப்பீங்க. ஸோ வந்து கொஞ்சம் புக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க. புது புக்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிங்க. இப்படி நீங்கள் பண்ணால் தான் அங்கே வந்து இப்போ வந்து ஒரு நியூ ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு புக்ஸாக அடுக்கியிருக்கிற இடத்த நீங்கள் பார்ப்பீங்க. எங்கேயோ வந்து நீங்கள் புக்ஸ் அடுக்கியிருக்க இடத்துக்கு போவீங்க, இல்லை பார்ப்பீங்க, அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க, இல்லை நீங்கள் டிவியில் பார்க்குறப்ப கூட ஏதோ புக் லைப்ரரி மாதிரி எங்கேயோ பார்ப்பீங்க, லைப்ரரின்ற வார்த்தையை கேட்பீங்க. ஸோ புக் ரிலேட்டடான எனர்ஜி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போங்க. அதில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களோட நாலேஜை கெயின் பண்ணுங்கள். படிக்கிறவங்களுக்குலாம் இப்போ சூப்பராக இருக்குது. ஸோ அந்த டைமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதுவே வந்து சிலர் வந்து கதை எழுதுகிறாங்க, அதாவது ஸ்டோரி ரைட்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான டைமாக இருக்குது. அவங்களோட க்ரியேட்டிவ் தாட்ஸ் வந்து இந்த வாரம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ க்ரியேட்டிவான ஃபீல்டு உங்களோட டிசைன் வந்து காமிக்கக்கூடிய இடமா இருக்குது. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட டிசைன்ஸை வந்து காட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்டீரியர் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அழகாக இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு புது கண்டுபிடிப்பு மாதிரி ரொம்ப பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்க மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் உங்களால் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி சில நெகட்டிவ் எனர்ஜிஸ், அதாவது ரொம்ப போட்டி பொறாமைகள்லாம் உங்களை சுற்றி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வந்து நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டாம். அவங்க வந்து ரொம்ப அப்படியே சுகர் மாதிரி ரொம்ப பேசுவாங்க. முன்னாடி உங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே உங்களை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. பட் பின்னாடியே போயிட்டு சால்ட்டியாகவும் பேசுவாங்க. அதாவது உங்களை பற்றி தப்பாகவும் பேசுவாங்க. அதனால ரொம்ப சுகர் கோட் போட்டு ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப மனசெல்லாம் குளிர்ந்துட வேண்டாம். ஓகேன்ற மாதிரி ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படியெல்லாம் பேசுறதுனால உங்களோட சில பிளானிங்கை வந்து நீங்கள் என்ன ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து வெளியே சொல்லுவீங்க. அது தேவையில்லாமல் உங்களுக்கு அகைன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சில விஷயங்களை வந்து வெளியே சொல்லாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப சுகர் கோட்டடாக யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து சுத்தமாக சொல்லாதீங்க. ரொம்ப பேலன்ஸ்டாக சைலண்ட்டாக இருந்துட்டு தேங்க்யூன்ற ஒரு வார்த்தையோடு நிறுத்திக்கோங்க. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ்.
நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்க வொல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்க சில இடங்களில் நீங்கள் பொய் பேசுகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இந்த வாரம் ஏற்படும். பட் நீங்கள் வந்து பொய் பேச வேண்டாம். நீங்கள் பொய் பேசுனீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பொய் பேசுகிறத பல பொய்கள் பேசி அதை மறைக்கணுன்றதுக்கு உண்டான சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அது தேவையில்லாமல் உங்களை கொண்டு ஸ்ட்ரகிளில் வந்து விட்டுரும். ஸோ சில இடங்களில் வந்து பொய் பேசக்கூடிய சுச்சுவேஷன் இருந்ததுன்னா என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம ஹானஸ்ட்டாக இருந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக உண்மை வந்து பேசிடுங்க. அதுதான் உங்களுக்கு அந்த டைமில் வந்து சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த இடத்தோட அந்த பிரச்சனை வந்து தீந்துரும். அதை திருப்பி மேலே வந்து அந்த பிரச்சனை வந்து பெருசாகாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு நீங்களே ஹானஸ்ட்டாக இருந்துக்கோங்க. இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக இந்த வாரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃபாலோ பண்ணுறப்ப தான் உங்களுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனைகள் வராமல் சேஃபர் ஜோனுக்கு வர்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஐயோ இங்கே எப்படி வந்து நம்ம பேசணும்னு தெரிலையே அப்படின்ட்டு ரொம்ப கோவம் வருதுன்னா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடுங்க. அந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் ஃபேஸே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சில நேரம் சொல்லுவோம் எதாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் தைரியமாக, அப்போ தான் வந்து பிரச்சனைகள் நீங்கும்ட்டு. பட் சில சுச்சுவேஷனை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியலன்னா நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. நீங்கள் பொய்யும் பேச வேண்டாம், கோவப்பட்டு திட்டவும் வேண்டாம், ரொம்ப எமோஷ்னலாக அழுகவும் வேண்டாம். அந்த சுச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகி இப்போதைக்கு ஒரு 1 வீக்கு கொஞ்ச நாள் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிக்கோங்க. இந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் தலையிடாமல் இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்குது. உங்களோட லைஃப் பார்ட்னர், உங்களோட இப்போ ஹஸ்பண்ட் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும். நீங்கள் வந்து நினச்சிக்குவீங்க அது வந்து அவங்களோட சப்போர்ட் இல்லை, இவங்களாம் நமக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு கோவம்லாம் வந்து உள்ளே இருந்துகிட்ருக்கோம். அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அதை வந்து கொஞ்சம் ரீகால் அடிக்கடி பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அவங்க என்னெல்லாம் நல்லது பண்ணாங்களோ கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். அவங்களோட சோல்மேட் ரிலேஷன்ஷிப்போட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டே வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு லைஃப்பில் எடுத்துகிட்டு போகும். உங்களை சுற்றி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த வாரம் அமைவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் இருக்கும். இவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப ஓப்பனாக பேசுவீங்க. ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அந்த ஹெல்ப் வந்து நீங்கள் தாராளமாக இப்போ பண்ணி கொடுக்குற அமைப்பும் வந்து இந்த வாரம் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகிறது, சாப்பிட்றது இதுவும் நடக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஒரு அவுட்டிங் போகிறீங்க, அங்கே போயிட்டு வந்து ஒரு டின்னர் சாப்பிட்றீங்க, லஞ்ச் சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப ரிலாக்ஸ்டான மைண்டாக அந்த டைமில் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் நிறையா வந்து வாட்டர் இன்டேக் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். நீங்கள் டெய்லி உங்களோட வாட்டர் இன்டேக்கில் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களான்னு பாருங்கள். கொஞ்சம் ட்ரைண்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ வாட்டர் இன்டேக் நல்லா டெய்லியும் நல்லா தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி, வார்ம் வாட்டர் குடிக்கணுன்ற மாதிரிலாம் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட வெயிட் ரீதியாக, உடம்பு ரீதியான விஷயங்களில் வந்து நீங்கள் சின்ன ஃபீல் பண்ணுவீங்க. என்னோட வெயிட் கெயின் பண்ணணும், என்னோட வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும், வெயிட் அதிகமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வெயிட் ரிலேட்டடான டாபிக்ஸ், அதுக்குண்டான டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து இந்த வாரம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் என்ன டிஸ்கஸ் இந்த வாரம் பண்ணுறீங்களோ, என்ன பிளானிங் உங்களோட வெயிட் ரிலேட்டடாக பண்ணுறீங்களோ அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸும் இந்த வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து
எந்த பிரச்சனையும் நினச்சி ஆக்சுவலாக ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த வாரம்லாம் நீங்கள் வந்து ஹீல் ஆகிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டுருக்கு. இந்த படியிலேருந்து அடுத்த படிக்கு நீங்கள் மேலே ஜம்ப் பண்ணி போக போகிறீங்க. நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு போகிறீங்க. பட் அந்த ஜம்ப் பண்ணுறப்போ ஒரு எஃபர்ட் நம்ம போடணும்ல. அந்த எஃபர்ட்டில் வந்து பல பிரச்சனைகளும் இருக்கலாம், தடங்கல்கள் இருக்கலாம், சில எமோஷன் இம்பேலன்சஸ்லாம் இருக்கலாம். அதெல்லாம் தான் இப்போ க்ராஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஹீல் ஆகுது, கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் எதையும் நினச்சி டவுனும் ஆக வேணாம், கோவமும் பட வேணாம். கரெக்டாக பிளான்டாக போயிட்டுருக்கு. அப்படியே அதுலேயே வந்து ஃப்ளோ பண்ணுங்கள். எமோஷன்ஸை மட்டும் கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் எர்த் மேஜிக் பிகின் நவ் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்ட் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல நல்ல ஈவெண்ட்டுக்கு போகிறது, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறது, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது, ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவில் ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. அதுக்கு உண்டான சான்சஸ் ஏற்படும். அப்போ வந்து நீங்கள் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீட்டாக சந்தோஷமாக இருக்கும். உங்களோட மைண்ட்ஃபுல்னஸ் வந்து இருக்கும். சிலர் ரொம்ப நாளாக மீட் பண்ணாத சில பர்சன்ஸை வந்து இந்த வாரம் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மைண்ட் ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு வந்து உங்களோட பழைய விஷயங்கள்லாம் வந்து பேசுவீங்க. அதாவது உங்களோட ஸ்கூல் டைம், காலேஜ் டைம், இந்த மாதிரி ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு அவங்கள பற்றியெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் சில பொருட்கள் வந்து பார்ப்பீங்க. அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத பொருட்களாக இருக்கும். அதை பார்த்து ஒரு நல்ல ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் உங்களுக்கு வரும். இது வந்து அப்படி பண்ணோம்ல, இப்படி பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு பழைய நினைவுகள்லாம் இப்போ உங்களுக்கு இந்த வாரம் வந்து அப்படியே காட்டும் கண்ணில். அதை நினச்சி உங்களோட மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து உங்களை என்ன சொல்கிறது, ஒரு உங்களோட மனசை கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி சிலர் யாராவது பேசுனாலும் பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்போ உங்களோட இந்த பழைய நினைவுகள்லாம் வருதில்ல, அது வந்து உங்களை ரொம்பவே நல்லா ஹீல் பண்ணும். உங்களை ஹீல் பண்ணுறதுக்கு யாருமே தேவையில்லை, நீங்களே உங்களுக்கு போதுன்ற மாதிரி ஸ்ட்ராங்கான எனர்ஜியில் தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து காலையில் உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், என்ன வேண்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு சூரிய பகவானை வேண்டுங்க. காலையில் நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சூரிய பகவான் வேண்டுங்க. அவரை வேண்டி உங்களோட வீட்டில் ஒரு விளக்கு வைங்க. டெய்லியும் கண்டினியூஸாக ஒரு 21 டேஸ்க்கு இது வந்து மெயினாக ஃபினான்ஷியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த வேண்டுதல் பண்ணுங்கள். உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த ஃபினான்ஷியல் வந்து என்ன வரணுமோ அந்த பணம் வர்றது, இந்த மாதிரி ஃபினான்ஷியலி இருக்கிற ப்ராப்ளமில் வந்து கொஞ்சம் ஒரு ரிசல்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அது வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து தண்ணி ரிலேட்டடான சில பிரச்சனைகள்லாம் பார்க்குறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. வாட்டர் ரீதியான அதாவது ஒரு வாட்டர்
டேப் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை வந்து சரி பண்ணுவீங்க. வாட்டர் வந்து ஏதோ தண்ணி ரொம்ப நாளாக சொட்டிகிட்டே இருக்கும், அதை வந்து சரி பண்ணுவீங்க. உங்களோட வீட்டில் சில டேப் வந்து தண்ணி ஏதோ சொட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, தண்ணி எங்கேயோ வேஸ்டேஜ் ஆகிற மாதிரியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் ரிலேட்டடான பிரச்சனைகளை இந்த வாரம் கிளியர் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து பிளாக் டார்மலின் கிறிஸ்டல் வந்து இந்த வாரம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸ் அட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பிளாக் டார்மலின் கிறிஸ்டல் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய நேரம் நைட் டைம் ஸ்டடீஸ் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த நைட் டைம் ஸ்டடீஸை வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாம்ஸில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்ல ரிசல்ட்டு காத்துட்ருக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ படிக்கிற டைம் நீங்கள் 1 மணி நேரம் படிச்சிங்கனாலும் அது ரொம்ப அந்த கண்டென்ட் அப்படியே உங்களோட மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து யாரோட ஹெல்ப்பும் இப்போ தேவையே இல்லை, உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி இப்போ வெளியே ஹாஸ்டலில் எதுவும் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹோம் விசிட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இந்த வாரம் ஏற்படும். ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.